வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நான் கேஸ் ஸ்டவ் வாங்கின வீடியோ தான் இந்த பதிவில் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக இதுதான் நம்மளுடைய சேனலில் முதல் வீடியோ. கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். நான் மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாலுக்கு தான் நாங்கள் போனோம். அங்கே போயிட்டு நிறையா ஸ்டவ் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நியூ மாடல்னு சொல்லிட்டு 4 பர்னர் 5 பர்னர் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. என்னுடைய கிச்சனுக்கு தகுந்தாப்பில் நான் 3 தான் வாங்கிக்கிட்டேன். அதுதான் எனக்கு சரியாக இருக்கும். அதனால நான் இந்த 3 வாங்கிக்கிட்டேன். ரொம்ப சூப்பரான கலர், பிளாக் கலர் கிளாஸ் ஐட்டத்தில் தான் நான் வாங்கியிருக்கேன். இது நியூ மாடல்னு சொன்னனால நான் வாங்கிட்டேன். கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வச்சுருந்த ஸ்டவ்வுமே இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அது கலர்ஃபுல்லாக வாங்கியிருந்தேன். ஆனால் கொஞ்சம் அந்த மேலே வைக்கிறது, பர்னர் மேலே வைக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா துடைச்சிட்டு ஒரு நல்ல நேரம் பார்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இது சூப்பராக இருந்துச்சு. பாத்திரம் வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உள்ளது நான் முன்னாடி வச்சுருந்தது அந்த நடுவில் உள்ளது மட்டும்தான் இருக்கும். அந்த சுற்றி வர அந்த பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அந்த இது இருக்காது. இதில் இருந்துச்சு. நம்ம உள்ள சின்ன பாத்திரமாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, அதுக்கும் ஒன்று கொடுத்துருந்தாங்க, எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எப்போவுமே நான் எந்த இது பண்ணாலும் மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு போட்டுட்டு தான் நான் சாமியை கும்பிடுவேன். அதே மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம பொட்டு, சந்தனம், குங்குமம் எல்லாமே வச்சுக்கலாம். இந்த மாதிரி சந்தனம் குங்குமம் வைக்கிறதால நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் சரிங்க, நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் சரி, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சந்தனம் குங்குமம் வச்சு பூ வச்சு சிம்பிளாகாது அப்படியே நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை தொடங்குனீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அது நீண்ட நாள் வரும், ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் சொல்கிற மாதிரி நம்ம அதன்படியே கொண்டுட்டு வரணும். எல்லாத்துக்கும் வச்சாச்சு. அதே மாதிரி இடையிலையும் நான் வச்சுட்டு அது சாமி கும்பிட்றதுக்காக நான் அங்கேயும் பொட்டு சந்தனம்லாம் வச்சிடுறேன். சாமி கும்பிட்றதுக்காக நான் நடுவுலையும் அந்த மாதிரி நான் பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி கீழேருந்து மேலே வாக்கில் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் ரெண்டையுமே கலந்துட்டு பர்னர்லேயும் கொஞ்சம் வச்சுட்டு அந்த 4 சைடுலையுமே அந்த கேஸில் இருக்க 4 சைடுலையுமே கொஞ்சம் நான் வச்சுடுவேன். இந்த மாதிரி தான் நான் எப்பொழுதுமே குங்குமம் சந்தனம் வைக்கிறது. பாருங்கள், சூப்பராக ஆகிடுச்சில்ல. நம்ம அறுசுவை உணவு செய்யக்கூடிய இடம் இப்படி தான் இருக்கணும் எப்போவுமே. கண்டிப்பாக நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பித்தளை தட்டில் நிறையா பச்சரிசி வச்சுட்டு அது மேலே 1 ரூபா காயினோ இல்லை 5 ரூபா காயினோ வச்சுட்டு அதுக்கப்புறம் அன்னபூரணியம்மா அவங்கள கொண்டு வச்சுட்டு நம்ம சாமி கும்பிடணும். கண்டிப்பாக இது கிச்சனில் வச்சுக்க மாட்டேன். இது எப்போவுமே பூஜை ரூமில் தான் இருக்கும். இது நான் எதுவுமே நான்வெஜ் செய்யலை, நான்வெஜ் இன்றைக்கி செய்ய போகிறது கிடையாது. நியூ பண்ணனால தான் நான் இது வச்சேன். நீங்கள் கண்டிப்பாக இதை கிச்சனெல்லாம் வச்சுக்கக்கூடாது. ஏன்னா இவங்க இங்கே வெஜிடேரியன் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம், ஓகே. அது நான்வெஜ் நம்ம சமைக்கிறனால நம்ம பூஜை ரூமில் மட்டும்தான் இந்த அம்மா இருப்பாங்க. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் பூவெல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சாம்பிராணி புகையை நல்லா எல்லாத்துக்கும் அடுப்புக்கெல்லாம் நல்லா காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பால் காய்ச்ச வேண்டியதான். அடுத்ததாக நம்ம பால் 1/2 லிட்டர் எடுத்து நான் காய்ச்ச போகிறேன். வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவையானது நம்ம எடுத்து நம்ம காய்ச்சிக்கலாம். ஒரு சாத்திரப்புக்கு தானே நம்ம, அதனால் நான் பால் தான் காய்ச்ச போகிறேன். முதல்ல நம்ம பால் தான் காய்ச்சணும். 2வது ஸ்வீட் ஏதாவது செய்யலாம். அதுக்கப்புறம் நம்ம சமையல் முறையை கடைபிடிக்கலாம். இப்போ நம்ம சாம்பிராணியெல்லாம் போட்டாச்சு. சாமிக்கு எல்லாத்துக்கும் நம்ம காமிச்சிட்டு 3 ஸ்டவ்வுக்குமே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாலை காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி ஊதுபத்தியாக இருந்தாலும் சரி, சாம்பிராணியாக இருந்தாலும் சரி, நம்ம கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் வைக்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் போய் தூங்கிடுவாங்க சில பேர். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நான் பண்ணதுமே எடுத்து வச்சுடுவேன். அது அமர்ந்ததுக்கப்புறம் தான் போவேன். இப்போ நமக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஒரு 3 செகண்ட் மட்டும் நம்ம அந்த கேஸை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு 3 செகண்ட் மட்டும் எரியட்டும். நல்லாவே எரிஞ்சிடுச்சு. மற்ற 2ஐயும் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பாலை காய்ச்சிக்கலாம் நல்லபடியாக. நான் எந்த சைடு பொங்கி வழியணுமோ அந்த சைடு தான் எனக்கு பால் பொங்கி வளைஞ்சிது. அதனால் ரொம்ப எனக்கு ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். நீங்களும் புது கேஸ் ஸ்டவ் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சாமியெல்லாம் பூஜையெல்லாம் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். பால் பொங்கி விட்டது. சூப்பருங்க. அவ்வளோதான். பொங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி பொங்கிடுச்சுல, இந்த மாதிரி பால் பொங்கி வளைஞ்சதுக்கப்புறம் நான் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பாலை காய்ச்சி நான் கொடுத்துட்டேன்.
இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி நியூவாக நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் சாமி கும்பிடுங்க. கண்டிப்பாக இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணால் தான் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறது எல்லாமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நமக்கு பால் காய்ச்சியாச்சு கேஸ் அடுப்பு வாங்கினதுக்காக. இப்போ நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைபர் ஆகிய அனைவரும் இந்தாங்க எல்லோரும் பால் எடுத்துக்கோங்க. சுட சுட பால் இருக்குது. நீங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.